ஏய் குரு. குருவா? இல்லம்மா, என் பேர் சங்கர். சாரி, எங்க பையன் ஒருத்தன் உங்க மாதிரியே இருப்பான். என்னாச்சு வண்டிக்கு? என்னன்னு புரியலீங்க. இன்ஜின் தீர்ந்து போச்சுங்களா? ஓ சாரி, பெட்ரோல் தீர்ந்து போச்சா? ஓ ஒண்ணு இல்ல, டெல்கோ ஒயர் கழண்டு இருக்கு. இப்ப எடுங்க, சரியா போயிடும். ஓ சாரி. என்ன இங்க நின்னுட்டு இருக்க? சோலோ டிரைவிங் ஜாலியா? என்ன குறுகுறுன்னு பாக்குறே? கண்ணாடி சரியில்லையா? வீட்டுக்கு வா, உனக்கு திருஷ்டி சுத்தி போடணும். எனக்கு திருஷ்டி எல்லாம் உங்க காஷ்மீர் ஆப்பிள் தான். ஹலோ, காஷ்மீருக்கு ஒரு நம்பர் கால் புக் பண்ணியிருந்தேன். ஆமா. என்ன லைன் பிஸியா இருக்கா? டிலே ஆகுமா? ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் ட்ரை பண்ணுங்களேன். தேங்க்யூ. என்னம்மா நேராகும்னு சொல்றாங்களா? ஆமாம்மா. நளினி, என்ன வச்சலா? காலேஜ் டிராமா விஷயமா ஏதோ பேசணுமா? பிரின்சிபல் உடனே வர சொன்னாங்க. ஐயோ, ட்ரங்கால் புக் பண்ணிருக்கனே, என்ன பண்றது? அம்மா, போன் வந்தா நீங்க பேசிடுறீங்களா? நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். சரிம்மா. நம்பர் கால் தான் போட்டிருக்கேம்மா. யார் பேசினாலும் மிஸ்டர் சங்கரை கொஞ்சம் கூப்பிடுங்கன்னு சொல்லுங்க, கூப்பிடுவாங்க. மிஸ்டர் சங்கரை நான் ரொம்ப கேட்டதா சொல்லுங்கம்மா. முதல்ல அதை சொல்லிட்டு தான் மத்த விஷயமே பேசுவேன். Yes, speaking. Trunk call from Delhi. கொடுங்க. ஹலோ, நான் சங்கரோட அம்மா பேசுறேன். உங்க பேரு? சுமதி. ஹலோ ஹலோ, சங்கரா? நான் சங்கர் இல்ல, சங்கரோட அப்பா ராஜசேகரன் பேசுறேன். சுமதி, உன்னுடைய ராஜசேகரன் பேசுறேன். ஹலோ ஹலோ, ஹலோ ஹலோ. ஹலோ சுமதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க சுமதி, நல்லா இருக்கு. அழாதே, பொறுமையாரு பொறுமையாரு. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. நான் உடனே உங்களை பார்க்கணும், இப்பவே பார்த்தாவணுங்க. நானும் ஒண்ணு நேர்ல சந்திச்சு உங்ககிட்ட எல்லா விவரமும் சொல்லணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன் சுமதி. எங்க நம்ம பையன் சங்கரை பாத்தீங்களா? சங்கரை பார்த்தேன். பியூட்டிஃபுல் பாய், பியூட்டிஃபுல் பாய். அவன் கொண்டு வந்த பெயிண்டிங்க பார்த்தேன், அதுல உன் பேரை பார்த்தேன். அப்புறம் சங்கர் ரூம்ல உன் போட்டோ பார்த்த சுமதி. அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் நம்ம மகன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ஒண்ணு, நான் தாண்டா உங்க அப்பான்னு அவங்கிட்ட என்னால சொல்ல முடியல சுமதி. எதுக்கும் டைம் வர வேணாமா? ஆமா, நீ டெல்லியிலயா இருக்க? நான் காஷ்மீர்ல தான் இருக்கேன். இவ்வளவு பக்கத்துல இருந்தும் இத்தனை வருஷமா உன்னை என்னால பார்க்க முடியலையே சுமதி. ஹலோ
ஹலோ இல்லங்க லைன் கட் ஆயிடுச்சா? இல்லம்மா இல்ல கட்டா இருந்தா இப்ப சேர்ந்துருச்சே. சுமதி என்னங்க சுமதி என்னங்க? please. சுமதி பேசுமா. உங்க குரலை கேட்டு எத்தனை வருஷம் ஆச்சுங்க. யோசிச்சு பாக்குறேன். என்னம்மா நீங்க என்ன விட்டு பிரிஞ்ச அந்த நாள் யோசிச்சு பாக்குறேங்க. நானும் தினம் அதைத்தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சுமதி உனக்கு ஞாபகம் இருக்காமா, ஒரு நாள் நீ எனக்கு ஒரு குழந்தை பெயிண்டிங் பிரசன்ட் பண்ண, நானு உனக்கு ஒரு தங்க குங்கும சிமிழ் பிரசன்ட் பண்ணேன். அப்ப நான் சொன்னேனே, உன்னால இந்த குங்குமத்துக்கு அழகா இல்ல இந்த குங்குமத்தால உனக்கு அழகான்னு. அப்ப நீ என்ன செஞ்சே? கோடி நட்சத்திரம் கொட்டின மாதிரி சிரிச்சியே. அம்மா என்னமா ஆச்சு? எதுக்கு அழறீங்க? சங்கர் கிட்ட பேசுறீங்களா? ஹலோ ஹலோ, நான் நளினி பேசுறேன். சங்கர் மிஸ்டர் குரு, ஏன் முன்னாடி அப்படி ஆடுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா? நான் ஃபுல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு தானே ஆடுறேன். எனக்கு என்ன வெக்கம்? என்னமோ கட்டின பொண்டாட்டி மாதிரி கோச்சுக்கிறாங்களே. இவ கட்டின பொண்டாட்டியும் இல்ல, நான் கட்டின புருஷனும் இல்ல. சும்மா வாடகைக்கு புருஷனை வச்சுக்கிட்டு நிக்கான். என்னது வாடகை புருஷனா? இவன் முன்னாடி நீங்க என்ன அவமானப்படுத்துறீங்களா? அப்ப உண்மையான புருஷனா வச்சுக்கோ. முடியாது. அப்ப விடு. படி ருக்கு 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 ருக்கு. நீங்க இதை நிறுத்த போறீங்களா இல்லையா? இப்ப நீ அந்த இடத்துல இருந்து கையை எடுக்க போறியா இல்லையா? சீ, இன்னையோட உன் கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு. இனிமே ஏன் இஷ்டப்படித்தான் நடப்பேன். படி ருக்கு 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 நான் ஒத்துக்க ருக்கு. மாட்டேன். என்னடா பெரிய பேஜாரா போச்சு. ஒத்துக்க மாட்டேன், கட்டிக்க மாட்டேன். இதோ பார், இனிமே வாடகை புருஷனா உன் கூட என்னால கண்டினியூ பண்ண முடியாது. இந்த குழு குழு காஷ்மீர்ல என்னால தனியாவும் இருக்க முடியாது. நானும் உப்பு புளி காரம் சாப்பிடுறமே, ஒரு சமயம் போல இருக்காது. அப்புறம் எனக்கு ஏதாவது வந்துடும். டோன்ட் வரி குரு, உங்களுக்கு நான் இருக்கேன். ஐ லவ் யூ so much. ஓ மை டியர் ஐ டு லவ் யூ so much. ஓ மை டியர் மாலதி, உனக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நீ உனக்கு ஒரு பிடிச்ச பொண்ணா பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீண்ட ஆயுசோட நிம்மதியா வாழணும். உனக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நீ எங்க இருந்தாலும் வாழ்க. மை டியர் விமி, வா நாம ஹனிமூனுக்கு போவோம். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே அதுக்கெல்லாம் போவாங்க. அதெல்லாம் முன்ன, இப்ப எதுக்கு வேணாலும் போலாவா.